வணக்கம். நாம் இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பு முன்னோர் வழிபாடு. முன்னோர் வழிபாடு எதுக்கு நம்ம செய்யணும்? ஏன் முன்னோர் வழிபாடு செய்யணும்? முன்னோர் வழிபாடு செஞ்சே ஆகணும் அவசியம் இருக்குதா? இந்த 2025 1000 கடவுள் இருக்குது. பெரு தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் எல்லாருமே இருந்தாலும் நம்ம முன்னோர் வழிபாடு மேலே ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? முதல்ல நம்ம முன்னோர்கள்லாம் யாரும் தெரிஞ்சுப்போம். முன்னோர்கள்லாம் யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். இன்றைக்கி நாம் இருக்கிறோம், நாளைக்கு நம்ம குழந்தை குட்டி பிறக்கும், அவங்க பெருசாவாங்க, நமது காலங்கள் முடியும், நாம் அவங்களுக்கு ஒரு முன்னோர்களாக இருப்போம். நாம் முன்னோர்களாக இருப்பதா நம் குழந்தை குட்டிகளுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருப்போமோ அதேமாரி தான் நம்ம தந்தை, நம்ம தாத்தன், பாட்டன்கள் எல்லாருமே நமக்கு பாதுகாப்பாக இருப்போம். அவங்கள நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அவங்கக்கிட்ட நம்ம உதவி கேட்கறது? இந்த முன்னோர் வழிபாடு மூலம்தான். முன்னோர் வழிபாடு மூலமாக நம்ம அவங்களுக்காக வேண்டி வணங்கி அவங்களிடம் நாம் உதவிகளை கேட்போம். இவ்வுலகில் நாம் வாழ்வதற்கான தகுந்த சூழ்நிலைகளை கேட்போம். இவ்வுலகில் நாம் வாழ்வதற்கான திடமான உடல்களை கேட்போம். இவ்வுலகில் நாம் வாழ்வதற்கான அனைத்து சகல வசதிகளும் நாம் கேட்போம். இது முன்னோர் வழிபாடுகள் முன்னோர்கள்கிட்ட தான் கேட்கணுமா? வேற யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாதா? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். உனக்கு வழிபட்டா முதல்ல அழுவுறது யார்? உன் தந்தை, அதாவது உன் சொந்த பந்தங்கள். முதல் அவங்க தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவர் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதோ, இல்லை அங்கே உங்களை கொண்டு போய் சேர்த்து ஒரு சிகிச்சையோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டோ கொடுத்து உங்களை காப்பாது. முதல் உதவி யார் செய்வாங்க? நம் முன்னோர்கள், அதாவது நம் தந்தையோ நம் தாயோ, அவங்க தான் நமக்கு முதல் உதவி செய்வார்கள். அதே போல தான் இந்த முன்னோர் வழிபாடு. நாம் அவங்களிடம் வேண்டி வணங்கி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான முதல் உதவி அவங்க செய்வாங்க. இதனால் நாம் எப்பொழுதும் முன்னோர் வழிபாடு செய்து அவங்களோட ஆசை பெற்று இவ்வுலகில் வாழ்வதற்கான சிறந்த சூழ்நிலையை உருவாக்கி நாமளும் நம் சந்ததிகளும் நன்றாக வாழ நாம் இந்த முன்னோர் வழிபாடு செய்வோம். நன்றி, வணக்கம்.